மெழுகு தெரியாதெல்லாம் தெரியுதா வழிபடுதா? வணக்கம் வாணி. வணக்கம். கொஞ்சம் இருட்டா கிடக்கு என்ன? இருட்டாக்குறதா? ஆமா. பின் சரியா லைட்டு போடுங்க, பின் லைட்டு. சரியா இருந்த மாதிரி தெரிந்தது எனக்கு. ம். சரி, இப்போ சரியா ஓகே. அது போ போ இப்போ தெரியன்றது சூப்பர். மெழுகு திரி ஏற்றி வச்சிருக்கிறீங்க. பக்கத்தில் பூக்கள், அதுக்கேற்ற மச்சிங்கான ஜம்பர் எல்லாம் சரியா இருக்கு. ஓகே. அன்பு நேச உறவுகள் அனைவருக்கும் இனிய செவ்வாய் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாடகமே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தன பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கோம். எல்லோருக்குமே இந்த தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே வளமையை போலவே அந்த நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இந்த செல்லா மனிதனையும் உணர்த்தும் மகத்தான மார்கழி மாதத்தோடு இணைந்திருக்கின்றோம். இன்று 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகளில் ஒன்று தவிர்க்கப்பட அந்த இடத்தில் இன்னும் ஒன்று வருகின்றது. வழமை போலவே சிந்தனை நேரம், பொறிச்சல், கேள்விச்சாரம், அதனைத் தொடர்ந்து வாழ்வின் உண்மை, தொடர்ந்து வஜிதாவின் நிகழ்வு இன்று தவிர்க்கப்பட ஒரு பக்கமாக அந்த நேரத்தில் கேள்விக்கணிகள் இடம்பெற காத்திருக்கின்றது. மாலை நிகழ்ச்சிகள் 5 மணியிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும். பயனும் பயிர்வும் 6:30க்கு யார் வருகின்றார்? யார் சொல்வலை அடுத்தது ஜெராட் அவர்கள் வருகிறார் சாயத்திலிருந்து. தாயத்து 6:30க்கு ரெடியாக வைக்க இருக்க சொல்லுங்க. ஃபோனெல்லாம் சார்ஜில் போட்டு. சரி, நன்றி. ஆகவே அதனை தொடர்ந்து சந்திப்பு அதற்கு முன்பு இளையவர்களை நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக்கொள்ளும். கேள்விக்கணும் இன்றைக்கு கேள்வி சரம் இல்லை இன்றைக்கு. கேள்வி சேரவும் இருக்குது, கேள்வி கணைகளும் என்று வஜிதான நிகழ்ச்சி இல்லாதபடியினால் அந்த நேரத்தை சொல்லியிருக்க செய்கின்றார். சரி, கேள்வி சேரம் சிவதர்சனி அவர்கள் தொடர்ந்து வஜிதா இன்றும் அடுத்த கிழமையும் அவர் விடுப்பெடுத்து கொள்ள விரும்பியவர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வணக்கம் பாலன் பெருப்பிள்ளையவர்கள், வணக்கம். வாங்க. இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன், இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? எல்லாம் உற்சாகம். நீங்கள்? நாங்களும் அதே நிலத்தோட உற்சாகத்தோடு இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் நாடத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் பாமூர்த்தி அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமூர்த்தி கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும், தாயத்து உறவுகளையும், மற்ற எல்லோரையும் தேசப்பாதாமை நீங்கள் விரைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் அவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு சகோதரி, கண்டிலிருந்து கரைவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ ஐக்கியத்தோட இலக்கம் சகோதரி இன்றைக்கு 407 என்று சொல்லிக்கொண்டு பழகம் போல யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இன்றைக்கு இறை வார்த்தைகள் யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-14 மட்டும் இருக்குது. 14 யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-14 முடியும். புதிய ஏற்பாட்டில் 338வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கருடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற
தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அந்த 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். அந்த 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். நாளைக்கு சோதரி 6ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடம். இத்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். பிதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். பிதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். திட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினான். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினான். மரித்தவன் உட்கார்ந்து பேசினான். 38 வருடங்களாய் குளத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். 38 வருடங்களாய் குளத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். படுக்கையை எடுத்து கொண்டு நடக்க செய்தார். படுக்கையை எடுத்து கொண்டு நடக்க செய்தார். பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். இனிமேலும் பாவம் செய்யாதே என்று இயேசு எச்சரித்தார். இயேசு எச்சரித்தார். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை கலந்த கிருபைகளுக்காக உனக்கு மீண்டும் ஒரு சொல்கிறோம் ராஜா.
எல்லோரும் உங்களது பிள்ளைகள் ராஜா எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி நீங்கள் ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான நன்றி செலுத்தும் தகப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, எந்தெந்த இடங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களோட சமூகம் அவரோட கூடவே இருக்கவனு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ எந்த பிரச்சனைகளோ இந்த கொள்ளை நோய்களோ அவர்களை அணுகாத வண்ணம் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறவங்க ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி தினம் நீங்கள் பார்த்து வருவதற்காகவும் இந்த நாளை பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டிருப்பதற்காகவும் எடுக்க போறமைக்காகவும் நான் செலுத்துவோம் தாப்பனே. எல்லோருடன் கூடவே வழிநடத்துக்கு ஆசீர்வாதங்களுக்கான அனுப்புவோம் தாப்பனே. மற்றும் கலந்து சிறப்பிக்கிற அனைத்து குடும்பங்களுடைய தேவையை சந்திக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தாப்பனே. எல்லா குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகளுடைய நிறைந்த ஞானத்தை கொடுத்து ஆஸ்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தாப்பனே. அது சிறுவர்கள், சிறுமிகளுடைய போக்கிலும் மரத்திலும் கூட பிரசன்னம் அணு வினாடியும் கூட இருக்கு ஜெபிக்கிறேன் ராஜா. கூடவே இருந்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான அனுபவம் தாப்பனே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுகள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தாப்பனே. குடும்பங்களை ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லோருடைய பாவங்களை விஷயம் மன்னித்து ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க. கண்ணடிக்கும் தாப்பனே. மற்றும் தாப்பனே, பாவத்தின் அதிபர் குடும்பங்கள் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தவன் ஜெபிக்கிறேன் தாப்பனே. சொல்லிக்கொண்டு சோதரி விடவர. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். ஜேம்ஸ் அல்ஸ்டன் அண்ணா, வணக்கம். நான் ரங்கோணமானி. நீங்க செய்ய போறீங்களா? சரி, வாருங்களா. எழுதி விட்டுறேன் உங்களுக்கு. சரி, நான் பார்க்கல, மன்னிப்போடு. சரி, நீங்க வாருங்களா. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு, நடாமோன் அவர்களுக்கு, அனைத்து பாமூர்களுக்கு நான் எங்கனிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு, இன்று திருவிருவை காலம் 1ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் சுபாக்கிழமை 2024 ஆக்கமாம். நற்சிந்தனை. கிறிஸ்தவ நற்சிந்தனை. தூயுள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என இயேசு மொழிந்தார். அதுதான் இன்றைய நற்செய்தி நடந்துகின்றது. குழந்தைகள் உள்ளத்தோர் இயேசுவின் பொன்மொழியை கடவுளின் அருள்மொழியாக கேட்டு மகிழ்கின்றனர். குழந்தைகள் நிலையில் எல்லாரிடமும் மாற்ற தன்மை இருக்கும். ஆனால் வயது முதிர்ந்தோர் குழந்தையின் மாசின்மையை பெறுவது மிக கடினம். நல்லது தீயது என அறிந்து முழு உள்ளத்துடன் உண்மைக்கு தன்மை சிறப்பதுதான் உண்மை. மாசற்ற தன உண்மையை உணர்ந்தவன் இரவின் அருகாமையில் உள்ளார். தூய யோவான் நற்செய்தியாளர் பவுல் இவர்களின் கருத்துப்படி இயேசு மெசியா என அறிவதும், அவரை ஆண்டவர் அனுப்பினால் என ஏற்றுக்கொள்வதும், இயேசு தனது மரணத்தினால் கொணர்ந்த மீட்பில் பங்கு கொள்வதும் ஆகும். இதை இயேசு சீடர்கள் அவரை பின்பற்றியவர்கள் அவரில் கண்டு மகிழ்ந்தார்கள். எனவேதான் இயேசுவால் அவர்களை பார்த்து, நீங்கள் காண்பவற்றை காணும் கண்கள் பேறு பெற்றவை, நீங்கள் கேட்பவற்றை கேட்கும் செவிகள் பேறு பெற்றவை என்கின்றார். தூய மனம் போலியை விடுவித்துவிடும், பகமை வளர்க்காது நல்லதை இவற்றை நாடும் அடைந்து செயற்படுவோம். அழைக்கின்றார் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அன்புடனே ஆர்வமுடன் அன்னையின் அடிகளை தொடர்ந்திடுவோம். ஆண்டவர் மகிமை விளங்கிடவே அமைதியில் அமைதி நிலவிடவே, அழகையின் ஆட்சி விலகிடவே, அன்பே மாட்சிமை அடைந்திடவே. அழைக்கின்றார் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அன்புடனே ஆர்வமுடன் அண்ணலின் அடிகளை தொடர்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். நன்றி, வணக்கம். போயிட்டு ஓடியாங்க. நன்றி, வணக்கம். ஜேம்ஸ் அல்ஸ்டன், வணக்கம். கேள்வி கணக்கு எனக்கு நான் செய்ய மாட்டேன் மாணி. இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் கண்ணுக்கு துவமில்லாம் கேள்வி கணக்கு நான் இன்றைக்கு நீ பங்கு பெற்ற மாட்டேன். நன்றி. சரி, நன்றி, வணக்கம்.
எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே திரையிலே இசைந்து சென்று திரு பாலன் வேலுப்பிள்ளை ஐயா, திருமதி ஜெயா நடேசன் மற்றும் நெவிஸ் பேரிஸ் அவர்களோடு திருமதி நகலா சிவநாதன், தவமலர் கல்விராஜன் அவர்களோடு இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். நான் தேடும் இறைவன். நான் எந்த இறைவனை தேடுகின்றேன்? முருகனையா, ஜேசுவையா, மரியன்னையா, அம்பாளையா? இறைவனுக்கு நாம் பெயர்களை சூட்டி வைத்திருக்கின்றோம், ஆனால் இறைவனை காணவில்லை. என்ன விடயம் என்பது ஒரு சிறிய கதை. ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு. மனிதன் ஒருவன் காத்து நிற்கின்றான். ஒருவர் ஒரு மரத்தை பிடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஏறு ஏறு, இதிலே வா, அவர் என்னை ஆண்டவன் காப்பாற்றுவான் என்கின்றார். தொடர்ந்து இன்னொரு வல்லமே வருகிறது. ஏறு ஏறு, என்னை ஆண்டவன் காப்பாற்றுவான் என்கின்றார். அடுத்து ஒரு விமானமே வருகிறது. ஏறு ஏறு, என்னை ஆண்டவன் காப்பாற்றுவான் என்கின்றார். என்ன நிகழ்வு? அதாவது இறைவனை நாம் ஒரு வடிவம் ஒன்றினை உருவாக்கி ஒரு பெயருக்குள்ளே நான் அமைத்து வைத்து அப்படி வந்தால்தான் இறைவன் என்று தேடுகின்றோம். இயேசு வருகிறார். இயேசு பாதையிலே வந்து கொண்டிருக்கும் போது ஒரு நிகழ்வொன்று நிகழ்கிறது. இடித்து கொண்டு வருகின்றார்கள் மக்கள். அவருடைய சீடரன் கூட அதிலே நெருங்கி வருகின்ற ஒரு வேளையிலே அருகில் இருந்த இயலாத பெண் ஒருத்தி தேடி வந்து அவருடைய ஆடையை மட்டும் தொடுகின்றார். ஆனால் சற்று தூரம் இயேசு சென்று நின்று திரும்பி பார்க்கிறார். அப்பொழுது சீடர்கள் கேட்கிறார்கள், எதை என்ன பார்க்கிறீர்கள்? என்னை ஒருவர் தொட்டார். இத்தனை பேர் உங்களோடு தொட்டுக்கொண்டு வருகிறார்கள், என்னை ஒருவர் தொட்டார் என்று கூறுகிறீர்களே. ஓம், இயேசுவுக்கு அந்த செயல் புரிந்திருந்தது. அதனை தொட்ட அந்த பெண்ணுக்கும் அந்த செயல் புரிந்திருந்தது. அதாவது இவர் தேடிய இறைவன் இயேசுவின் ஊடாக இவர் கண்ட அந்த இறைவனை இவர் தெரிந்து கொண்டார். நாம் இறைவனை இந்த வடிவத்துக்குள்ளே வைத்து அது மட்டும்தான் இறைவன் என்று நாம் பார்க்கின்றோம். வயோதிப சாலையிலே எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கையிலே அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக, உணவளிப்பதற்காக, அவர்களுடைய உடலை கழுவி தூய்மையாக்குவதற்காக எத்தனையோ பேர் பணியாற்றுகின்றார்களே, அதிலே இறைவனை காணவில்லையா? இந்த சாதாரண எங்களுடைய நிகழ்விலே நாளாந்த நிகழ்வுகளை நாம் ஒரு கிழமை எழுதி பாருங்கள். இன்ப நிகழ்வாக இருக்கட்டும், துன்ப நிகழ்வாக இருக்கட்டும், இதிலே இறைவன் என்னோடு இருந்திருக்கின்றானா என்றால் பல வேளைகளிலே இருந்திருக்கின்றான். இன்பத்திலும் இருந்திருக்கின்றான், துன்பத்திலும் இருந்திருக்கின்றான். அந்த நிகழ்விலே நாம் இறைவனை நாம் கொண்ட எண்ணத்திலே தேடினால் காண கிடைக்காது. ஆனால் இறைவன் அனைத்தையும் தாண்டி எம்மோடு இணைகின்றான். இந்த உயிரினங்கள் வழியாக, அதாவது ஒரு நாய் என்று சொல்லி சொன்னால் வீட்டிலே வைத்திருக்கின்றோம், அது காட்டுகின்ற அன்பை, அந்த பூனை காட்டுகின்ற அன்பை நாம் புரிந்து கொண்டால் அந்த அன்பை மனிதர்களுக்கு நாம் காட்ட வேண்டும் என்பதுதான் இறைவன் தருகின்ற அடையாளம். இத்தனை அன்பை நான் உனக்கு காட்டுகின்றேன், உன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு காட்டு என்பதுதான் அந்த அடையாளம். இயேசு இறைவன் மனிதனாக இயேசுவாக வந்து இந்த உலகத்திற்கு காட்டினது பெரிய பணத்தை அல்ல, செல்வத்தை அல்ல, மற்றவர்களை காட்டி, அந்த சிறுபிள்ளையை காட்டி, இப்படி இரண்டு மற்ற இயலாதவர்களை காட்டி அவர்களை அன்பு செய்யுங்கள் என்றுதான் காட்டினார். நாம் இறைவனை தேடி செல்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். செல்வம் தந்தால்தான் இறைவன். 2 கார் என்னுடைய வீட்டுல நின்றால்தான் இறைவன். மற்றவர்கள் என்னை பெரியாள் என்று சொன்னால்தான் இறைவன். இறைவன் அப்படி இல்லை. எங்களோடு அருகிருந்து இன்பத்திலும் துன்பத்திலும் அருகிருக்கின்ற அந்த இறைவனை அடையாளத்தில் அல்ல, பெயரில் அல்ல, அதனையும் தாண்டி உறவிலே கண்டுகொள்ள இன்றைய நாள் எமக்கு அழைப்பு தருகிறது. அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும்,
பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே இறையாட்சியின் சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே என்னுடைய பிறந்த தினத்தினை யாராவது நினைவு கூறுவார்களா, கொண்டாடுவார்களா, ஒரு வாழ்த்து செய்தி எனக்கு தருவார்களா என்று ஏங்கி தவிக்கின்ற உள்ளங்கள் இன்றைய தினத்திலே இந்த தளத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள். இன்றைய தினத்திலே வயோதிப சாலையிலே இருந்து என்னுடைய பிள்ளை ஒரு தொலைபேசி அழைப்பு எனக்கு எடுக்கும் என்று நம்பி இருந்து முடியாமல் போனவர்கள், வாசலிலே வந்து நின்று என்னுடைய பிள்ளை என்னை வந்து பார்க்கும் என்று ஏங்கி சென்றவர்கள், இன்றைய நாளிலே இறந்தவர்களுக்காக கரங்கூப்பி நிற்பவர்கள் ஒவ்வொருவரையும் நினைந்து இந்த தளத்திலே பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் அருளும் ஆசியும் நிறைந்திருக்க இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் ஆசீர் அளிக்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். தொடர்வோம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வணக்கம். வாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்கள். உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகம். நீங்கள்? நாங்களும் போல இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நற்சிந்தனை தொடர்ந்து 1547 என கூறுகிறது. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்கின்றது இன்றைய திருப்பாடல் அமைப்புடன். உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்றது இன்றைய திருப்பாடல் 117. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா, நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மாற்கு எழுதியது. அதிகாரம் 14 திருவசனங்கள் 15 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு முன்னேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவனின் திருமகன் ஒரு இளம் பெண்ணின் உதரத்தில் அடங்கும் அளவுக்கு தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டார். திருவருகை காலம் நம் சிந்தனைக்கு எழுச்சி ஊட்டுகின்ற மகத்தான காலம். சின்னம் சொல்லிய செயல்களில் இருந்து வெளிப்பட இருக்கின்ற பெரும் பெயர்களை எண்ணி ஆழ்ந்த எதிர்நோக்கோடு நாம் காத்திருக்க வேண்டிய காலம். நிலத்தடியில் நிகழும் வளர்ச்சிக்கு கால அவகாசமும் நம்பிக்கையும் அவசியம். விதைத்த விதை நன்றாக வளர்ந்தால் அளவிலும் வடிவிலும் சிறிதாக இருக்கின்ற விதைகளில் நம்மை பிரமிக்க வைக்கின்ற அற்புதமான வளர்ச்சியின் அதிசயம் மறைந்திருப்பது வியப்பூட்டும் உண்மை. அதுபோலவே ஆன்மீக வளர்ச்சியின் உருவாக்கம் சிறிய செயல்களில் இருந்தே தொடங்குகின்றது. சின்னம் சிறிய தீப்பொறியில் இருந்து பிறக்கின்ற சுடரொளி இருளை நீக்கி புதிய காட்சிகளை காட்டுகின்ற திறன் பெற்றிருக்கின்றது. பிறரென்பை தூண்டுகின்ற ஒரு சிறிய செயலை நாம் தொடர்ந்தால் அது பெரிய அளவில் பயன் நல்கும். அன்று இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தனத்தின் நுகத்தை சுவாசித்துக் கொண்டு விடியலை எதிர்பார்த்து காத்திருந்தது போல் இன்றும் சமுதாயத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்விழந்து நொந்து போயிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரின் கேள்வியும் ஒன்றுதான்: தங்களுடைய வாழ்வில் யார் ஒளி ஏற்றுவார்? அந்த நம்பிக்கை நிறைவேறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்ற நம்பிக்கையில் வாழ்வோம்.
இன்று திரு அவையோடு இணைந்து புனித பிரான்சிஸ் சேவியர், அதாவது புனித சவேரியார் என்று நாங்கள் சொல்லுவோம், அவரின் பெருவிழா அவருடைய விழாவை கொண்டாடுகின்றது. நடுவர் அவர் ஒருவர் இந்த உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன? ஆன்மீக செல்வங்களை இழந்து துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் தருபவர்தான் புனிதர். எனவே நாம் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை பெற்றால் நாமும் செல்வந்தர்களே என்று கூறிக்கொண்டு, விளாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான் புகழை பாடவரம் தா, உன்னருள் வேண்மையால் பூமி எங்கும் புன்னகை, உன் புகழ் பாடவே பொங்கிவர் வல்லமை, மனமாற வாழ்த்தலும் இறையரசின் வைகரை தேவா எந்தன் நாவிலாடும் பாடலாகவா. நான் சிறு கணவெறியும் ஒளி துவளானே, நீ அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானா, நான் சிறு கணம் எரியும் ஒளி துகளானே, நீ அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானா, உன்பணி செய்வதிலே எந்த நாசை தீரவே, தந்தலை தியாகம் ஏற்கும் தீப வாழ்வை போலவே, இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே, தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா, தேவா உந்தன் வான் புகழை பாடவரம் தான் என்று போய்கொண்டிருப்பது வாழ்பவன். உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவனுடைய சிந்தனையில் வந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இந்திய நாளாக மலர வேண்டும். இந்த எடுத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு கொண்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி என் தாய்மொழி மக்கள் அனைவரும் அமைதியாக தங்களுடைய துன்ப நிலைகள் மறந்து அவர்கள் துன்ப நிலைகளுக்கு விடுவிக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் அவர்களும் வாழ்வார்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அவர்களுக்காக இவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களும் நன்றாக விடைபெறுகிறேன். திருமதி நன்றி. சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நகுலா ஸ்வனான் அவர்கள் வணக்கம். வாங்க. இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். மஞ்சளுக்குள் மலர்ந்த மங்களமாகவே இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நல்ல கலர், நல்ல இது நன்றாக இருக்கிறது. இன்றைய காலை வேளை உண்மையிலேயே குளிர்கால வேளை தான், ஆனால் சற்று குறைவாக இருக்கின்றது குளிர். இன்று மகிழ்வான இந்த கால நேரத்தில் நல்ல சிந்தனைகளை கேட்கும்போது உண்மையிலேயே மனதுக்கு மிக ஆறுதலாக இருக்கின்றது. ஒரு பூ மலர்ந்து அது விரிந்து மனம் பரப்புகிற மாதிரி இந்த சிந்தனைகள் எங்களுக்கு மனம் பரப்பி கொண்டிருக்கின்றன. நல்ல சிந்தனைகள் என்று நாங்கள் சிலவற்றை கூறலாம். ஏனென்றால் வாழ்வியலுக்கு எங்களோட பயணிக்கக்கூடியவை. முதலில் என் சிந்தனையை நான் சொல்லிக்கொண்டு, அஸ்டன் அண்ணாவின் சிந்தனை உண்மையிலேயே அந்த அன்புள்ளங்கள் யார் எந்த நேரத்தில் வந்து உதவி செய்கிறார்களோ அந்த நேரத்தில் அவர்கள் கடவுளாகவே பார்க்கப்படுகிறார்கள். இப்போ இந்த சிந்தனையை கொடுக்கும்போது இந்த பாமுகமே நாங்கள் கடவுளாக நினைக்கிறோம். காரணம் அந்த ஒரு மணி பொழுதுகளில் அந்த ஒரு பொழுதை எங்களுக்கு உருவாக்க, அந்த ஒரு சிந்தனையை சொல்ல உருவாக்கக்கூடிய ஒரு களமாகவே நான் பார்க்கின்றேன். ஆகவே மனிதரும் அப்படித்தான். கடவுளாக மனிதரும் பெறலாம், ஒரு விலங்கும் பெறலாம், ஒரு புத்தகமும் பெறலாம். அப்படி பார்க்கும்போது அது ஒரு அருமையான சிந்தனையாக எனக்கு பட்டது. என்னுடைய சிந்தனை என்னென்றால், காலையில் நடந்து போய்கொண்டிருக்கும் போது என் கால்களை ஒரு முறை நான் பார்த்தேன். எப்போதுமே இயற்கையோட வாழ்பவள் நான். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம்! ஒன்று முன்னால் வர, மற்றொன்று பின்னால் வரும்.
அப்ப முன்னால் போற கால் வந்து கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் வந்து அவமானப்படவும் இல்லை. நான் முதல் நீ முதல், நான் முதல் நீ முதல் என்று இல்லை. ஒரு நிமிடத்திலேயே நிலையே மாறிவிடும். பிள்ளையா கால் வைக்கும் போது தொம்மண்ண விழுகின்றோம். அப்ப இதுதான் வாழ்க்கை. இது போலத்தான் வாழ்க்கை. ஒவ்வொரு இடத்திலையும் ஏற்றமாயும் இருக்கும், அதே நேரம் இறக்கமாயும் வந்துவிடும். அப்படி பார்க்கும்போது சரியாக கால் வைத்தால் அந்த பயணம் சரியாக இருக்கும். சில நேரம் கால் சறுக்கி மாறி வச்சு விட்டோம்டா விழுந்து போகும். அப்ப இந்த கால்களில் ஒரு வித்தியாசமும் இல்லை. கைகளையும் அப்படி பார்க்கலாம், ஆனா காலுக்குத்தான் அது சரியான இருக்குமோ என்ற ஒரு நினைவு எனக்கு வந்தது. ஏனென்றால் சிலர் முன்னுக்கு போனாதான் எனக்கு கௌரவம் கிடைக்கும் என்று முன்னோக்கியே செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். பின்னுக்கு வாரவர்களை திரும்பி பார்க்கிறார்கள். ஆனால் வெள்ளத்தை நினைத்து பாருங்கள். தான் பள்ளமெல்லாம் நிரப்பும் பகுதிகள் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது வெள்ளமா இருக்கேக்கு எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கன்னு நினைக்கும். ஆனா அதே வெள்ளம் துன்பத்தையும் ஏற்படுத்தும். அது இன்னொரு பக்கம். பயிர்களுக்குள் தான் பரவி அந்த பயிரை வளர்க்கும் போது திரும்பி பார்க்க ஆகா என்ன பயிர்கள் செழிப்பாக இருக்கிறான். அதுபோலத்தான் வாழ்க்கையில ஒரு நிமிடத்துக்கே மாற்றம் வந்துடும். சறுக்கு படைக்கு எங்களுக்கு தெரியும். அப்ப இதுதான் வாழ்க்கை. ஆனபடியால் இப்போ இன்பமும் துன்பமும் தான் வாழ்க்கை. அதை நாங்கள் நினைத்து கொள்ள வேணும். ஏன்னா சின்ன மலைத்துளி தான் பெரிய வெள்ளத்தை உருவாக்கும். ஒரு சின்ன சிந்தனை தான் எங்களுக்கு சிறப்பான ஒரு எண்ணத்தை உருவாக்கும். ஆகவே தான் ஆள்கள் வந்து பயணிக்கும் போது அவை கௌரவப்படுவதும் இல்லை, தோற்று விட்டேன் என்று எண்ணுவதும் இல்லை. அதுபோலதான் எங்கள் வாழ்வும். ஒரு முறை முன்னேற்றம், ஒரு முறை பின்னேற்றம், ஒரு முறை இரவு, ஒரு முறை பகல், ஒரு முறை துன்பம், ஒரு முறை இன்பம். இப்படித்தான் வாழ்க்கை நகரும். இதற்கு ஏற்றாப்போல் எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்வதுதான் சிறப்பு என்று நான் சொல்ல வேணும் போல ஒரு சிந்தனை வந்தது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. சிறப்பான சிந்தனை. நன்றி, வணக்கம். நாங்கள் ஆசனானவர்களே. நன்றி நன்றி. தவமலை கல்விராஜன் அவர்கள் வணக்கம். வணக்கம் மணி, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மணி, மன்னிப்போட. நோ சிந்தனை. பூவையும் பார்க்கல, காயையும் பார்க்கல, புல்லையும் பார்க்கல, பூண்டையும் பார்க்கல. பாணின்ற பூவை பார்த்து சொல்லலாம். தவமலருக்கு அவரு மலன் இருக்கிறேன். நன்றி மேம். உண்மையா கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியும் மனதுக்கு ஒரு மகிழ்வும் தருகிறார். பாத்தீங்களா, அதுல ஒரு பட்டாம்பூச்சி ரெண்டு இருக்கு. இந்த இருக்கு. ஆமா, பறக்கும் பட்டாம்பூச்சி கூட மஞ்சள் நிறமா தான் இருக்குது. இப்ப புல் என்றாம், பூண்டு வட்டா என்ன? அது வந்து புல் என்றால் உறுதி இல்லாத மரம். பூண்டு என்றால் அதை விட கொஞ்சம் உறுதியா இருக்கும். சின்ன பூ, சின்ன சின்ன பூ, சின்ன சின்ன வெள்ளை வெள்ளை பூக்கள் பூக்கும். அவே பூண்டு என்று சொல்றது. அது பூண்டு. தயிர் வலை ஒரு பூண்டு. தயிர் வலை தாவரம் அது வந்து ஒரு பூண்டு. புல்லும் பூண்டும் சொல்லுவாரு. சேரும் சகதியும் புல்லும் பூண்டும். அதை சொல்றது இனமொழி என்று சொல்றது. மேடு பள்ளம் வரவு செலவு. ஆமா, அந்த இனமொழி பின்னாலையும் கருத்து இருக்கும் அப்படின்ற. அதுக்கு எதுக்கு பின்னால வாரத்துக்கும் இருக்கும். புல்லு பூண்டு. இப்ப கல்வியும் இருக்கு, அதுக்கு ஒரு கேள்வியும் இருக்கு. ரெண்டும் ஒத்ததோட வரும். இப்ப பூண்டும் வந்து உறுதியற்ற ஒரு தாவரம் தான், ஆனால் அது பூ பூக்கும். புல்லுகள் பூ பூக்குறது குறைவு. அநேகமா இல்லையண்டே சொல்லலாம். இப்ப அருவம்புல்லை எடுங்கோ, பூ பூக்காது. வேற பூக்களை எடுங்கோ, ஆனா மூங்கில் பூ பூக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. சாதாரண நிலத்தோட நிக்கிற தாவரங்கள்ல வந்து புற்கள் வந்து கோர புல்லு பூவண்டு இருக்காது. அது சும்மா இது மாதிரி இருக்குதான் மேல. ஒரு நெட்டாக வரும் தாவரம் புல்லு. அது ஓர் உயிர் தாவரம் என்று சொல்ற. ஒரு உயிர் மட்டும்தான் அதுக்கு இருக்கு என்று சொல்லுவேன். அதனால புல்லுகள் பூண்டுகள் ரெண்டும் ஓர் உயிர் உள்ள தாவரங்கள். புல்லும் பூண்டும். அப்ப பின்னால் வாரத்துக்கு போய் இப்ப சிலது இப்ப சொல்லிவிருந்தாங்க சத்தி கித்தி எடுக்காது என்று சொல்லி. அது சிலது சத்தியில இருக்கு, கித்தியில இல்ல. சிலதுக்கு அது பேச்சு வழக்கில அண்டி கிண்டி வைக்காத என்று சொல்லுவேன். அண்டி கிண்டி வைக்காத அண்டி விடாத. அதனை கிண்டி அப்பாங்க இல்ல. அத அந்த அண்டி விடாது என்று சொல்லாம அண்டி கிண்டி விடாது அதோட சேர்த்து ஏதோ. அப்ப இதுகளுக்கு இருக்கிற மாதிரி அதுகளுக்கு இல்ல தானே. சிலருக்கு வராது, பேச்சு வழக்கில வராது. ஆனால் இலக்கண முறையில இனமொழிகள்ல கருத்து இருக்குது. கொஞ்சம் கிந்தி வந்து கிந்து அப்படி எல்லாம் சொல்றதுதானே. குளிச்சு கிழிச்சு வரியினம். அப்பேன் இந்த கிழிச்ச கொண்டு வரீங்க, குளிச்சு கிழிச்சு அந்த கிழிச்சு ஏன் சேர்க்கிறீங்கன்னு கேட்கறாங்க. குளிச்சு கிழிச்சு வரியிடும்.
இப்படி நிறைய தான் பின்னால் வர்றதுக்கு இல்லை ஒட்டுமே. ஓ ஓ அந்த ஓ கிழிச்சன்றது அது வேற ஒன்றோட வருமே தவிர இப்போ குளிக்கிறது சரி என்னத்தை கிழிச்சு இலக்கண சொல்லுக்கு சரியாக அமையும். ஆனா பேச்சு வழக்கு பேச்சில் சொல்லுக்கு வழக்கில் எந்த அது அமையாது. வராது. ஆமா. வந்து இந்து வந்து இந்து வந்து போக்கி இந்து, போக்கி அப்படி போய் வந்து போய் வந்து என்ன சொல்ற வந்து இல்லை இந்து. வந்து இந்து ஏதோ ஒன்று சொல்ல வேணும். ம். வந்து இந்து வந்து இந்து இருக்கிறோமோ வந்து இந்து ஏதோ ஒன்று சொல்லி அதுலேயும் இருக்குது வந்து ஹிந்து. சென்டர் மத்திய நிமினம் சென்டர் மத்தியில நில்லுங்கோ நிமினம். இல்லை அது சென்டர்ல ரெண்டையும் மத்திய விளையாட்டுப்படி நேரம் சென்டர்ல போய் மத்தியில நில்லுங்கோ. இல்லை அது ரெண்டையும் சேர்த்து சொல்கிற பழக்கம் இருக்கு. அது இங்கிலீஷை சென்டர்ன்றது ஆங்கிலம் தானே. ஆமா அவன் ரெண்டும் மத்தியன்றது மத்தி தானே. ஆனா அப்படி சொல்லுவீங்க. இல்லை ரெண்டில் ஒன்றை சொல்லலாம். ஒன்று சென்ட்ரலில் நில்லுங்கள்லாம் இல்லாட்டி மத்தியில் நில்லுங்கள்லாம். இப்போ சென்ட்ரல்ன்றது மத்தி தமிழில். அதானோ அப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லுவேணும். ஒன்னதான் சேர்த்து மாறி சொல்லி கொண்டு இருப்பினா. பட்டி தொட்டியெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு பட்டி தொட்டி பட்டி ஆடு மாடுகளின் தொட்டி நாங்க குளிக்கிற தொட்டிய வரும். அத குடிக்கிறதுக்கு கூழோ கஞ்சியோ இல்லாம அப்படி சொல்ல எழுதலாம். இல்லை இல்லை அது சரி. அதுகளுக்கு அர்த்தம் இருக்குது. அதுக்கு இருக்கு குடிக்கிறதுக்கு ரெண்டுல ஒன்றாச்சும் இல்லாமல் இருக்கிறோம்ன்றதான் பொறுப்பாடும். ஏன்னா கூழும் சரி கஞ்சியும் சரி தானே. இப்போத நிலைமை அதுதான் நாட்டில் நிலைமையால் ஏதாவது அந்த நேரம் வந்து கிடைக்காத சாப்பாடு வெள்ளப்பெருக்கில இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஒன்று கூழோ கஞ்சியோ கிடைச்சா காணும் என்ற ஒரு சந்தோஷம் இருக்கல்ல என்று சொல்லுறாரு. சிலர் சொல்லுறாரு ரோட்டை போடுறோண்டா இப்போ போடலாமா, தண்ணி வத்தணும், அதுக்குரிய கவர்மெண்ட் முடிவுகள் எடுக்கணும். அப்போ அதை விட இப்போதே முக்கிய இது வந்து சாப்பாடு உணவு. பிறகு இனி வீட்டில் இனி எவ்வளோ இனி பிரச்சனை இனி தான் வரப்போகுது கூட வருத்தங்கள். இனிதான வருத்தங்கள் எல்லாம் வரும். இந்த வெள்ளம் வத்த நீச்சிரங்கு இப்ப அங்கே ஒரு வருத்தம் வருகுதான். இந்த எலிகள் வந்து பிபி வையும் தண்ணிக்க பிபி வைத்துட்டு போடுமா, அதை அந்த மக்கள் காலில் பட்டாலும் அந்த கால் அப்படியே அவியுமாம். அப்ப கிளிநொச்சியில பல பிள்ளைகளுக்கு அது கூடுதலாக வந்திருக்கு. அப்ப மிக கவனம் என்று சொல்லுகிறார் டாக்டர். சிறுநீர் கழிக்கிறதால வருதுதான் பாணி. ஆமாம், சிறுநீர் தண்ணியோட கலந்து வர்றதால அதுக்குள்ள விளையாடுற குழந்தைகள் தெரியாதுதான் அதுகளுக்கு. அப்ப அப்படி வருதுதான். பெரியவர்களுக்கும் சொல்றாங்க உடனடியாக இருக்கலாம். பயங்கரமான தொற்று ஏதாவது ஒரு சின்ன தடிப்போ இல்லாட்டி ஒரு கழிகிற மாதிரி சின்ன தடிப்பு அப்படி ஏதாவது தெரிஞ்சதுதான் உயிருக்கு அது ஆபத்தாம். ஏனென்றா சொறி சிரங்குல தொடங்கி அது ஊனமாக வந்து உள் நரம்புகளை தாக்கக்கூடிய அபாயம் இருக்காம். அதனால கால் நடக்க இல்லாத நிலைமைக்கும் சிலர் செய்ய முடியும். இப்ப இந்த நிலைமையால் அவர்கள் ரோட்டுக்கு வரண்டா தண்ணி எல்லாம் கடந்து தான் வந்து சேரணும். வயது போனவர்கள் எல்லாம் வரைக்கல உண்மையிலேயே கவலையா இருக்கேன் நான் பாக்குறதுக்கு. அது இனி வாந்தி வீதி வயிற்றுல எல்லாம் வந்து சேரத்தான் போகுது. இந்த தண்ணி அது நீட்டு பாவாடை சட்டியெல்லாம் போட்டு அதெல்லாம் நினைச்சு போட்டு இனி பொருட்சேதங்கள் அவ்வளவு. இப்ப இனி வீட்டு சேதங்கள் இனிதான் நட்டம் அவ்வளவு பேருக்கு. இப்ப கொஞ்சம் வத்திட்டு தான். சில இடங்கள்ல வத்தியில இன்னும் சில இடங்கள்ல வத்தையில சூரிய பகவான் மற்ற காலநிலை ஓகேண்டா வத்தி. எங்கட ஊர்ல எல்லாம் கொஞ்சம் வத்திட்டுது. அங்கால போட்டுது. இந்தியாவின் புதுச்சேரி பக்கம் அந்த காற்று நகர்ந்து அங்கால போய் இப்ப அங்க ஒரே மழையா இருக்குது. அந்த பக்கங்கள் திரும்ப 13ஆம் தேதி இழந்திருக்கிறாங்க. 13ஆம் தேதி திரும்ப இலங்கைக்கு வருதுதான். அதான் மையம் கொண்டு இருக்குது இங்க காத்து மழை வங்காள விரிகுடா இதுகள்ல இன்னும் வடிவா போகல. பாருங்க கூட நில நீதி காற்று ஐம்பூதங்கள்லாம் அதுகளைத்தான் நாங்க வணங்குவோம். என்ன அதுதான் ஆபத்து. என்ன அது அது நினைச்சா எதுவும் ஒரு தரம் மழையும் அடக்க முடியாது. அழிவை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்குது அதுக்கு எல்லா வழியாலும். மனுஷர் நாங்க உண்மையிலேயே அந்த இறைவனையும் இயற்கையை நாங்க கட்டாயம் வழிபட வேணும்ன்றது அது ஒன்றுதான். வழிபாடுதான் ஆரம்பத்தில் இருந்தது. அதுதான் சரியா சொன்னீங்க. முந்தி மரம் காற்று ஆகாயத்தை தான் மனிதர் வணங்குவாங்க. சரியான உண்மை. சூரியனை கண்ட உடனே உங்களுக்கு இப்படி ஆசையா இருக்கு. கடவுளே, நேற்று நான் புகையிரதத்துல போய்க்க அப்படியே பிடிக்க வாரார். அப்ப நான் கடவுளையும் சூரிய பகவானையும் உன் வெளிச்சத்துலதான் நாங்க பேரருளை பெறுகிறோம் என்று மனது சொல்லுது. அப்படியே அந்த வெளிச்சத்தை பார்க்க யாருக்கும் ஆசை. என்ன சூரிய ஒளியை காண. சூரிய ஒளி இப்ப மரங்கள்ல தானே அந்த நேத்தி அதெல்லாம் வச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட மரத்துல எல்லா மரத்துலையும் செய்யறதும் இல்லை தானே. அப்ப அதுகளில் கட்டி விட்டுட்டு அந்த மரத்தை தானே சுத்தி அப்போ கும்பிட்டுட்டு வாரோம்.
ஓ முந்தி அதுவும் அங்க ஒரு கடவுளா இல்ல இப்பவும் தானே இருக்கு தண்ணி இப்போ இந்தியா பகுதிகளில் இருக்குது தொட்டில் உண்மையா, அந்த கட்டுறது மரங்களை அந்த சுத்தி. நேர்த்திகள் இதன்றதெல்லாம் அந்த மரத்துல அப்படித்தான் போடுவாங்க. இலங்கையில நான் சுதுமலை அம்மன் கோயில்ல தான் அந்த பிள்ளையார் இருந்த மரம் வந்து பார்த்தேன் நான். மற்றும்படி மரங்கள் சுத்தி கும்புறது குறைவா போச்சு. அங்க குறைவா போச்சு. இருந்தாலும் ஒரு பிள்ளையார வச்சா நாங்க அப்படி அந்த மரத்தானே மரத்தானே சுத்தி வாரம். அநேகமா வளவுகள்ல சூலம் பிள்ளையாருன்னு கும்பிடுறாங்க இருக்கணும் மரத்தோட. ஆமா மரத்தோட வச்சு ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு பலமா தான் இருக்குமே அதை கும்பிட எங்களுக்கு கடவுளை எங்களை காப்பாற்ற மாதிரி. இல்ல இயற்கை வழிபாடு ஆரம்பத்துல அது உண்மைதானே, அது சரியான உண்மை. இங்கே பாருங்க, பனிக்குள்ள எங்களுக்கு ஒரு பகலவன் வந்தால் இந்த பனி எல்லாம் போடுமே என்று நினைச்ச காலத்தையும் நினைக்கிறோம். இப்ப இருளுக்குள்ள இருக்கிறோம், ஒளி இல்லையே என்று எத்தனை பேருக்கு சூரிய ஒளி இல்லாதால வருத்தம் பாணி. சில பேருக்கு சூரிய ஒளி படுகிற வீதம் குறைவால குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த சின்ன ஒரு டேப்லெட்டை கொடுப்பினோம். ஒரு வயது இல்லை, ஒரு 3 மாதத்திலிருந்தே கொடுக்கினோம். விட்டமின் டிக்கு அதுதான் குறைபாடு வந்துடக்கூடாதுன்றதுக்காக. என்ன இங்க சூரிய ஒளி இல்லை, அதனால இப்ப சூரிய ஒளியும் எங்களுக்கு என்ன முகத்துல தானே படுகுது. ஃபுல்லா மூடி கட்டி இருக்கிறோம், எல்லாம் தொப்பிய போட்டு கையலும் எல்லாம் போட்டு படுது. அது நல்ல சமரனுக்குள்ள ஒதுக்கித்தானே போறோம், ஒரு மரம் நிழல தர்றோம் பார்க்கல. அதான் அந்த சமருக்கு இஞ்ச இவங்கள் எல்லாம் சமருக்க உடுப்ப குறைச்சி இருக்கிறதுக்கு காரணம் அந்த அந்த நேரம் வார ஒளிய தங்களுக்குள்ள பாய்ச்ச வேண்டும். நாங்கள் அப்பவும் மூடி கட்டுவோம், இப்பவும் விண்டருக்கையும் மூடி கட்டுவோம். முகத்தை மட்டும்தானே பார்த்து கொண்டிருப்பேன் சூரியனை. அது காணாது, அந்த படுகிற பிறப்பு காணாது. இல்லாட்டி ஒரு கையில கொஞ்சம் அது அண்டு நான் பார்க்கிறேன், நான் கையில கொஞ்சம் உங்களை காணாது அந்த சூரியோடு. இல்ல இப்ப இந்த தேர் திருவிழாக்கள்லாம் தெரியும் எங்கட உடம்பு அவ்வளவு சுட்டுருக்கண்டு. இப்ப அந்த பிளவுஸ் போட்ட அவ்வளவும் நல்ல அவ்வளவும் அப்படியே அந்த கலர் மாதிரி கிடக்கும். இப்பவும் எனக்கு இருக்குது அந்த கலர். அப்ப விண்டருக்கு அது ஓகே, அப்புறம் சமருக்கு தான் தெரியும் எங்களுக்கு சொல்லி. அது அப்பதான் தெரியுது எங்கட தோல்ல உண்மையா சூரிய ஒளி படுகுதான் பட்டுதான் இருக்கண்டு. இல்லாட்டி மூடித்தானே போறது எல்லாம். அப்ப எல்லாருக்கும் அது இருக்குது, முன்னுக்கும் பின்னுக்கும் அப்படி அந்த கலர் டிஃபரெண்ட் தெரியும். தெரியும் கலத்தோட எனக்கும் அந்த மார்க் இருக்கிறது உண்மைதான். மற்ற அந்த சாண்டல்ஸ் செருப்பு போடுற இடத்து காலையும் பாத்தீங்கன்னாலும் இந்த விரல் விட்டு போடுறது விரல்கள் அவ்வளவு ஒரு கலர்ல இருக்கும், கால் ஒரு கலர்ல இருக்கு. உண்மைதான். இப்ப சூ போடுறபடியா கால்கள் அந்த மாதிரி. அப்ப இலங்கையில இப்படித்தானே இருக்கும். என்ன இலங்கை போட்டு வந்தா எங்களுக்கு தெரியுது வித்தியாசம். அங்க இருக்கிறவர்கள் அவர்கள் பழைய இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அவைக்கு கூடுதல் தொடர்ந்து வர்றதுதானே தெரியாது வித்தியாசம். அவைக்கு அந்த சூரியோடி பட்டு அவைக்கு அந்த பழக்கப்பட்டுட்டது அந்த தோல்வாள். இப்ப எங்களுக்கு விண்டர் டைம் தானே எங்களுக்கு தெரியுது. இப்ப நாங்கள் போய் வெறும் ரோட்டில நடக்க மாட்டோம் அங்க. ஆனா அவைய வெறும் ரோட்ல படபடன்னு நடப்பினோம். எங்களுக்கு குத்தும் அந்த கால் என்ன பழக்கப்படையில. அப்ப செருப்பு எதுக்கும் வேணும், தோட்டத்துக்கு செருப்பு வேணும் மாதிரி வந்துட்டுது. என்ன அங்க அங்க தோட்டத்துக்கு ரங்குறதுக்கும் ஒரு பயம் வருது, செருப்பு போடுவோம். பாட்டாவை போட்டுக்கொண்டுதான் போறோம், அது போடக்கூடாதுன்னு சொல்றதுவே நாங்க போட்டுக்கொண்டு போவோம். வேணண்டா அதுலயும் சின்ன சின்ன கல்லுகள் இருக்குதானே, குத்திடுமெண்டு நிக்கிறோம். அப்படி ஒரு இதுதான் மாயதான் எங்களுக்கு. இல்லாமையும் போகலாம். இல்ல அப்படி இப்ப இருந்தாங்க. இப்ப நாங்க ஊர்ல எல்லாம் பாயெல்லாம் கீழே போட்டு அநேகமா அப்படித்தான் படுத்தது. ஆனா இப்ப முடியாம இருக்கு. இங்க கூட ஒரு கொஞ்சம் கூட அந்த நிலத்துல படுக்க உடம்பு நோவுது. ஏன்னா இங்க இப்ப அங்க இருந்ததை விட நாங்க இங்க கூட பழகிட்டோம் நினைக்கிறேன். அதான் எங்களுக்கு அந்த உடம்பு சோசா வந்துட்டு. ஆனா நீங்க என்ன செய்யணும்னா இந்த மெட்ரஸ் இருக்குதானே, சின்ன மெட்ரஸ் அண்டு வெட் மெட்ரஸ் இல்ல யோகா மெட்ரஸ் அப்படியான இருக்கிற இதுகளை நாங்கள் நிலத்துல போட்டு 10 நிமிஷம் நாங்கள் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி படுத்து எழும்புற கொஞ்சம் யோகா அதுகளுக்கு சரி. இப்ப இங்க நாங்க செய்யற ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அதை போட்டு அதுகள் ஓகே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு. ஆனால் இப்ப நாங்க ஊர்ல எல்லாம் இப்ப எல்லாருக்கும் 8 பிள்ளைகள் இருந்தா 8 பிள்ளைங்க பெட்லியா படுத்தோம் இல்ல தான். அதுதான் எல்லாரும் போட்டுதான் படுத்தோம், சீனியை போட்டும் படுத்தினாங்க சீலை. அப்ப இப்ப எங்களுக்கு உண்மையிலேயே கஷ்டம். இப்ப அங்க தேவர்கள் எல்லாரும் பெட்லான்னு படுக்கிறார்களாம். அவர்களுக்கே எங்க நோவுதான் பண்ணிக்கல. நாங்க இங்க பழகினங்களுக்கு மல்லி போகலாம் மாற்றங்கள் ஏற்படுதுதான். அது சில விளைவாயிகளும் அப்படி போக எலும்புகளும் தான் இருக்கலாம், ஒத்துழைப்பு இல்லாம இருக்கலாம். ஆமா இங்க உடம்பு அதுக்கு பழக்கப்படுது. அங்க போய் டக்குண்டு நோவும் தான் எங்களுக்கு. இல்லையாண்டு இல்ல உண்மையா நோவும். வாயில படுக்க கஷ்டமா தான் இருக்கும். மற்றதை தான் தேடிக்கொண்டு இருக்கும் மனசு.
உண்மைதான். ம். ஓகே, நன்றி பாப்போம். வாணி. நன்றி நன்றி வணக்கம். நன்றி, நன்றி வணக்கம். செல்வி ஜாந்திரன் வாங்க வணக்கம். புல்லுக்குள்ளேயும் பூண்டுக்குள்ளேயும் இருக்கிறீங்க வாங்க. யார் சொன்னீங்க? மிஸ் கோலண்ட் சொன்னேன் வாங்க. வந்தாங்க காணும். நீங்க எழுத்தாணியோட காலங்கத்தாலே நான் இப்பதான் கவிதை எழுதுவேன். தினக்கவியா? தினக்கவி எழுதுவேன். தினக்கவி சரியா. நன்றி. இப்போ நேராளுக்கான பாமோ பொருட்சொல்லுக்குள் செல்வோம்.